தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர்ல ஒரு கார்டனிங் வீடியோ பார்க்க போறோம். அதாவது வெந்தய கீரை எப்படி ரொம்ப சுலபமா வளர்க்கிறது, அந்த எந்த ஸ்டேஜ்ல நம்ம அதை அறுவடை பண்ணலாம், திரும்ப அதை பயன்படுத்தலாமா, எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வெந்தய செடி வைக்கிறதுக்காக நான் மண்ணும் உரமும் கலந்து அதை எடுத்து வச்சிருக்கேன். இந்த அளவு பார்த்தீங்கன்னா 1 பங்கு உரத்திற்கு 2 பங்கு மண் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உரம் அப்படின்னா மண்புழு உரம் அல்லது கிச்சன் வேஸ்ட்டில் தயாரிக்கக்கூடிய உரம் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வெந்தயம் ரொம்ப கொஞ்சம் போதும், 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப கொஞ்சமாக தான் வெந்தயம் எடுத்திருக்கேன். இது நம்ம போடுற டைமில் கவனிக்க வேண்டியது, வெந்தயத்தை ஒரே இடத்துலையே போடக்கூடாது, எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சம் விரித்து அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா செடி வளர்கிற டைமில் கொஞ்சம் இடைவெளி இருந்தால் தான் அந்த செடி நல்லா வளர்ந்து வரும். அதனால் கொஞ்சம் இடைவெளி இருக்கிறதுக்காக நம்ம எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி அந்த விதையை தூவி போட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் மண் எடுத்து இது மேலேயே போடுங்க. அதாவது அந்த வெந்தயம் ஃபுல்லாக மண்ணில் போகக்கூடாது, பாதி வெளியே தெரிய மாதிரியும் பாதி மண்ணில் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. பட்டும் படாததும் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லை, அதே மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். தண்ணி இந்த மாதிரி தளிச்சு விட்டுக்கோங்க, ஒரேடியாக ஊற்றாதீங்க. நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்றதுன்னா அந்த மாதிரியும் விட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இதை வைக்கிறது பார்த்தீங்கன்னா வீட்டிலே வச்சுக்கிட்டு முளை வந்த பிறகு கூட நீங்கள் வெளியே வச்சுக்கலாம், அல்லது வெளியே கொஞ்சம் நிழலான இடத்துல வச்சுக்கோங்க. முளை வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் வெயிலும் நிழலும் கலந்து படுற ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. நல்ல அழகாக உங்களோட செடி வளர்ந்து வரும். பாருங்கள், 3 நாட்களுக்கு பிறகு நம்ம வெந்தயம் இந்த மாதிரி முளைச்சி நல்லா வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு 8 நாட்களுக்கு பிறகு நான் இதை எடுத்திருக்கேன். இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் இதை கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கூட்டு செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் வளர்க்குறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். எதனாலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் இன்னும் நமக்கு வளரட்டும். இந்த கீரையை தொடர டைம்லேயே நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், இது 15 நாட்கள் ஆயிடுச்சு. கொஞ்சம் அதில் கிளைகள் எல்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் நம்ம கொஞ்சம் இதை வளர விட்டு ஒரு 25-30 நாட்களுக்கு பிறகு நம்ம அதை கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, அதாவது ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, அதோட மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்தோன்னா அதில் உங்களுக்கு திரும்பவும் இலைகள் வரும். அதாவது ஒரே செடியில் நீங்கள் 3-4 தடவை வரை நீங்கள் அறுவடை செஞ்சுக்கலாம், வேறு வேறு டைமில். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னது, கொஞ்சம் வளர்ந்த பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. அதே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கட் பண்ணி எடுத்தோன்னா அது உங்களுக்கு வளராது. கொஞ்சம் கிளைகள் வந்த பிறகு நம்ம மேலே மட்டும் கட் பண்ணோன்னா அதில் திரும்பவும் உங்களுக்கு கிளைகள் வரும். எல்லாத்தையும் சேர்த்து கட் பண்ணக்கூடாது, மேலே இருக்கக்கூடிய இலைகளை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் திரும்பவும் இலைகள் வரும். 3-4 தடவை இந்த மாதிரி நீங்கள் அறுவடை செஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய கார்டனிங் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். சேனல் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறது. காற்று அடிக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பலவிதமான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.